பள்ளிக்கு மிக அருகிலேயே, கடை தெருவுக்கு மிக அருகிலேயே, கோயில் இடத்திலே என்று கூறுகிறார்கள். இங்கே ஒரு டாஸ்மாக் கடையை அரசு அனுமதித்திருக்கிறது. பெற்றோர்களுக்கு, இங்கே கடைகளுக்கு வருகின்ற பொதுமக்களுக்கு மிகவும் சிரமமாக இருப்பதற்காக உடனடியாக அந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் வைத்த கோரிக்கை செவிடன்காதிலே ஊதிய சங்கு போல இருக்கிறது. அப்போ யார் புதுசா சேர்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் நேரா போய் பேசுறாரு. மற்ற கட்சிக்காரங்களை வந்து உமைட் பண்ற மாதிரி, அதாவது அவாய்ட் பண்ற மாதிரி. நாங்கெல்லாம் ஸ்டேஜிலே நிக்கிறோம். எங்களுக்கு தெரியாது 4 கிலோமீட்டர்ல இருக்கிற பிரஸுக்கு தெரியுதா? தெரியல. இல்ல எங்களுக்கு தெரியல. தோக்குறது உதவிங்கிறதுனால பிரதமரை பற்றி அவதூறு பேசுறதுங்கிறது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய பெயரை ஞாபகம் வைத்து பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி தேர்தல் நேரத்தில் வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்ற நினைத்தால் தமிழக மக்கள் திமுகவிடம் இனியும் ஏமாற தயாராக இல்லை. பள்ளிக்கு மிக அருகிலேயே, கடை தெருவுக்கு மிக அருகிலேயே, கோயில் இடத்திலே என்று கூறுகிறார்கள். இங்கே ஒரு டாஸ்மாக் கடையை அரசு அனுமதித்திருக்கிறது. அதன் காரணமாக பள்ளி சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு, இங்கே கடைகளுக்கு வருகின்ற பொதுமக்களுக்கு மிகவும் சிரமமாக இருப்பதற்காக உடனடியாக அந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அரசாங்கத்திடம் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் வைத்த கோரிக்கை செவிடன்காதிலே ஊதிய சங்கு போல இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதுதான் தமிழக அரசினுடைய மக்கள் பணி. எனவே மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றால் இந்த பகுதியிலே வெற்றி பெறுவது உறுதி. எனவே இந்த பகுதியிலே பொதுமக்களை திரட்டி இந்த கடையை உடனடியாக மூடுவதை முதல் படியாக அவர்கள் செய்வார்கள். அதற்கு பொதுமக்கள் துணை நிற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய வேட்பாளர் அவர்கள் கணபதி அவர்களை பொறுத்தவரையிலே இந்த மண்ணின் மைந்தர், இரவு பகலாக மக்களுக்கு பாடுபடக்கூடியவர். மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களை பாராளுமன்றத்திலும் அதே போல இங்கே தமிழக அரசிடமும் வாதாடி போராடி பெற்று தரக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளராக திரு கணபதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கணபதி அவர்களுடைய இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி நிச்சயமாக அவர் பேரிலே இங்கே இருக்கும். அவருடைய வெற்றி தொகுதி மக்களுடைய வெற்றி என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்போ யார் புதுசா சேர்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் நேரா போய் பேசுறாரு. மற்ற கட்சிக்காரங்களை வந்து உமைட் பண்ற மாதிரி, அதாவது அவாய்ட் பண்ற மாதிரி. இது எப்படின்னா, நாங்கெல்லாம் ஸ்டேஜிலே நிக்கிறோம். எங்களுக்கு தெரியாது 4 கிலோமீட்டர்ல இருக்கிற பிரஸுக்கு தெரியுதா? தெரியல. இல்ல எங்களுக்கு தெரியல. டிவில என்ன காட்டுறாங்க? அவர் யார்கிட்ட என்ன பேசுறாருன்னு காட்டுறாங்களா? மீட்டிங் முடிஞ்சு கீழே இறங்குறப்ப ஒவ்வொருத்தையும் எவ்வளவு அன்பா உபசரிக்கிறாருன்னு காமிக்கிறாங்களா? அதனால தயவு கூர்ந்து தவறான தகவல்களை பத்திரிகைகளும் கொடுக்க கூடாது, தொலைக்காட்சியும் கொடுக்க கூடாது, மக்களும் நம்ப கூடாது. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, தமிழ் மொழி இவைகளை மிகவும் நேசிப்பவர். நம்முடைய செங்கோலை வரலாற்று பிரபலத்தை ஏற்படுத்தியவர். அதனால தோக்குறது உதவிங்கிறதுனால பிரதமரை பற்றி அவதூறு பேசுறதுங்கிறது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒவ்வொரு தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய பெயரை ஞாபகம் வைத்து
பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்களுக்கும் போய் எவ்வளோ கூட்டணி தலைவர் இருக்காங்க. தமிழகத்தில் பெயரை சொல்லி ஒவ்வொருவரையும் கூப்பிடுவது என்பது தமிழகத்தின் மீது அவர்கள் காண்பிக்கின்ற நம்பிக்கையும் அன்பும் அதற்குத்தான் அது எடுத்துக்காட்டு என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேவையில்லாத பேச்சுக்களை பேசி தேர்தல் நேரத்தில் வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்ற நினைத்தால் தமிழக மக்கள் திமுகவிடம் இனியும் ஏமாற தயாராக இல்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.